அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள், இன்னும் தஹஜ்ஜுத் தொழுகை எத்தனை ரகாயத் தொழுக வேண்டும், எந்த நேரத்தில் தொழுக வேண்டும், அந்த தொழுகை சுன்னத்தா நஃபீலா என்ற விளக்கத்தை ஆதாரத்தோடு இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தஹஜ்ஜுத் தொழுவதினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, தஹஜ்ஜுத் தொழுதா என்னென்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னா, முதலாவதாக தஹஜ்ஜுத் தொழுதோம் அப்படின்னா நம்மளுடைய துஆக்கள் மிக விரைவில் அங்கீகரிக்கப்படுகின்றது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நபிமொழி தொகுப்பில் முஸ்லிம் என்ற கிதாபில் 1259வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. நிச்சயமாக இரவில் ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியில் சரியாக ஒரு மனிதர் தொடர்படியாக அந்த இரவில் 2 ரகாயத் தொழுது இம்மை மறுமை பற்றிய தேவை எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றாமல் அவரை விடுவதல்ல. இன்னும் அந்த நேரம், அந்த பகுதி தினம்தோறும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுதுட்டு நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் அதை உடனே ஏற்றுக்கொள்கிறான். அதை கொடுக்காம அல்லாஹ் விடுறதே கிடையாது அப்படின்னு அதற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. மூன்றாவது, தஹஜ்ஜுத் தொழுவதினால் நம்மினுடைய கபூரில் நூறு என்ற வெளிச்சம் ஏற்படுகின்றது. நான்காவது, தஹஜ்ஜுத் தொழுவதினால் நமக்கு இருக்கக்கூடிய நோய் அனைத்திற்கும் ஆஃபியத் கிடைக்கின்றது. மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவமனையில் மருத்துவர்கள் இந்த நோயை குணப்படுத்த முடியாது என்று சொல்லப்படக்கூடிய எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை சிஃபாவை தருகின்றது. ஐந்தாவது, தஹஜ்ஜுத் தொழுவதினால் சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. ஆறாவது, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிடாத, எந்த உள்ளங்களும் சிந்திராத பெரிய நியாமத்துக அல்லாஹ் தர்றான். எட்டாவது, பாவமான காரியங்களை விட்டும் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை நம்மை தடுக்கின்றது. ஒன்பதாவது, அல்லாஹ்வினுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கின்றது. பத்தாவது, சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி போன்ற ஒரு மாளிகை இருக்கின்றது. அந்த மாளிகையில் உள்ளே உள்ளவைகள் வெளியே தெரியும், வெளியே உள்ளவைகள் உள்ளே தெரியும். அப்படிப்பட்ட மாளிகையை தஹஜ்ஜுத் தொழுகை தொழுகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். 11வது, சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது. அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றது. அதன் அடியில் யாஹூத் என்னும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குதிரை ஒன்று இருக்கின்றது. அந்த குதிரையில் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அங்கெல்லாம் செல்லக்கூடிய ஆற்றலையும் அந்த குதிரையும் அல்லாஹ்தாலா தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்தாலா தருகிறான். இன்னும் தஹஜ்ஜுடைய தொழுகையை எவர் தொடர்ந்து தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வினுடைய வழியாக இறைநேசராக ஆகிறார். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்தாலா அவரை இறைநேசராக, அவருடைய அல்லாஹ்வினுடைய வழியாக அல்லாஹ்தாலா மரணிக்க செய்கிறான். இது போன்ற நிறைய சிறப்புகள், எண்ணிலடங்கா சிறப்புகள் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இருந்தாலும் இதுவே நமக்கு போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து, இந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு நியத் எப்படி வைக்க வேண்டும் அப்படின்னா, கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விற்காக வேண்டி தஹஜ்ஜுடைய நஃபீல் 2 ரகாயத் அல்லாஹ்விற்காண்டி தொழுகிறேன் அப்படின்னு நஃபீல் அப்படின்னு சொல்லி தான் நாம் நியத் வைக்கணும். சுன்னத்துன்னு சொல்லி வைக்கக்கூடாது. தஹஜ்ஜுடைய தொழுகை சுன்னத்தா நஃபீலா? தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது நஃபீல். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நஃபீலும் சுன்னத்து தான். நாம் செய்யக்கூடிய நஃபீலான காரியங்கள் எல்லாமே சுன்னத்து தான். இருந்தாலும் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது நஃபீல். ஏன்னா சுன்னத்தை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, ரசூலுல்லாஹ் தொடர்படியாக செஞ்சுருப்பாங்க மௌத் வரையும், இது வாஜிப் அப்படிங்கிற கணக்கில் வந்துடும் முதல் விஷயம். இரண்டாவது, சுன்னத்தே முஅக்கதா, ரசூலுல்லாஹ் தொடர்படியாக செஞ்சுருப்பாங்க, சஹாபாக்களை செய்ய சொல்லி ஏவிருப்பாங்க, சஹாபாக்களை செய்ய வச்சிருப்பாங்க. இது சுன்னத்தே முஅக்கதா.
உதாரணத்துக்கு இந்த தொழுகைக்கு தொழுகக்கூடிய முன் சுன்னத், பின் சுன்னத், அடுத்து அந்த குளிக்கக்கூடிய அந்த முறை, அந்த சுன்னத், இது வந்து ரசூலாவும் செஞ்சுருப்பாங்க, சஹாபாக்களையும் செய்ய சொல்லி ஏவிருப்பாங்க. மூன்றாவது சுன்னத்தே கைர முஅக்கதா, இதுதான் நஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுன்னத்தே கைர முஅக்கதா, ரசூல்லா வந்து செஞ்சுருப்பாங்க, சஹாபாக்களையும் செய்ய சொல்லியிருப்பாங்க, ஆனால் தொடர்படியாக செஞ்சுருக்க மாட்டாங்க. தொடர்ந்து அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன் ரசூல்லா செய்யலைன்னு சொன்னால், வேணுகுனே தான் செய்யலை. வேணுகுனேனா தன்னுடைய உம்மத்தார்களின் மீது அது கடமையாக்கப்பட்டுருமோ அப்படின்னு பயந்தனால தான் ரசூல்லா செய்யலை. ஏன்னா ரசூல்லா மிஷ்வாக்குடைய விஷயத்துல சொல்லுவாங்க, லவ்லா அன் அஷுக்கா அலா உம்மத்தி அன் அலன்னாசி ல அம்ரத்துஹும் பிஸ்ஸிவாக்கி மா குல்லி சலாத்தி, எனது உம்மத்திற்கு சிரமம் ஏற்பட்டுவிடும் என்று பயப்படவில்லையானால் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பும் பின்பும் மிஸ்வாக செய்ய சொல்லி நான் கட்டளையிட்டிருப்பேன். நான் பயந்தேன், என்னுடைய உம்மத்தார்களுக்கு கடமையாயிருமோ அப்படின்னு பயந்தனால தான் நான் அதை செய்யலை, நான் அதை செய்ய சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் அந்த தஹஜ்ஜுடைய விஷயத்திலும் ஃபர்ல் ஆயிருமோ அப்படின்னு பயந்தனால தான் ரசூல்லா தொடர்படியாக செய்யலை. ஆக இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது நஃபீல் தான். இன்னும் சில விரிவுரையாளர்கள், இன்னும் சில சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க, ரசூல்லா வந்து தொழுவ சொல்லியிருக்காங்க, ரசூல்லா தொழுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ராவிகள், அந்த அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் சரியில்லை, மூடலானது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, அந்த ஹதீஸ் வந்து பல ராவிகள், தவறான ராவிகள்னால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது நஃபீல். அடுத்து தஹஜ்ஜுடைய தொழுகை எத்தனை ரகாய தொழுக வேண்டும் அப்படின்னு கேட்டால், தஹஜ்ஜுடைய தொழுகை இரண்டாக எத்தனை வேண்டுமானாலும் தொழுகலாம். ஏன்னா ரசூல்லாட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டிருப்பாரு, இரவு நேர தொழுகையை பற்றி எனக்கு சொல்லுங்க ரசூலல்லா அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு அந்த ரசூல்லா சொல்லியிருப்பாங்க, இரண்டு ரகாயத்துகளாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் தொழுகுங்க அப்படின்னு புகாரி அப்படிங்கிற அந்த கித்தாபில் 990 என்ற ஹதீஸாக இந்த ஒரு ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை எத்தனை மணிக்கு தொழுகணும், எந்த நேரத்தில் தொழுகணும் அப்படின்னு கேட்டால் 3 பகுதி இருக்குது இரவில். இதை நாம் விளங்கணும். 3 இரவு இருக்கின்றது. இரவுல 3 பகுதி. ஒன்று 7 மணிலேருந்து 9 வரையும், மகரிபுடைய தொழுகையிலேருந்து இஷா தொழுகை முடியும் வரை. அடுத்து இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து 9:30 1:30 மணி வரையும், 2 மணி வரையும். இது இரவின் நடுப்பகுதி, 2வது பகுதி. இரவின் 3வது பகுதி 2 மணியிலிருந்து ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படும் வரை. அல்லாஹு தாலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் இரவின் 3வது பகுதியில் முதல் வானத்திற்கு வந்து, என்னிடத்தில் தேவையை கேட்கக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா, என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா, கேளுங்க, நான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன், உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி தர்றேன் அப்படின்னு கேட்குறானா. ஆக இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய ஒன்று, தஹஜ்ஜுத் தொழுகக்கூடிய நேரம் என்னன்னா இரவில் 3வது பகுதி. அப்போ தான் நாம் தொழுகணும். அது போன்று தான் ரசூல்லாவும் தொழுதிருக்காங்க. ஆக கண்ணியமானவர்களே, முதலாவது தஹஜ்ஜுத் தொழுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், சிறப்புகள். 2வது தஹஜ்ஜுத் தொழுகை வந்து சுன்னத்தான் நஃபீலா. 3வது தஹஜ்ஜுத் தொழுகை எத்தனை ரக்காய தொழுகணும். 4வது தஹஜ்ஜுடைய தொழுகை எந்த நேரத்தில் தொழுக வேண்டும் என்ற விளக்கத்தை அனைவரும் விளங்கியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் இன்னும் ஏதாவது விளக்கம் வேண்டுமென்றால் இந்த கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.